ஸோ அப்போ ஸ்கின்னுடைய ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு காரணம் எக்ஸசிவ் மெலனின் செக்ரேஷன் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒன்று எக்ஸசிவ் வெயிட் கெயின் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வரவே வராது, ஒரு 3 மாதம் 4 மாதம் டிலே ஆகும், அப்படியே வந்தாலும் சரியான ஃப்ளோ இருக்காது, தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணாமல் நம்ம வெளியே பெயிண்டிங் பார்த்து எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம அதுக்கு பர்மனெண்ட்டான ரெக்கவரி ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்க்கலாம். இது பேஷண்ட்டோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஃபோட்டோ, இது ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். பிஃபோர் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட் கிட்டத்தட்ட வெயிட்டு 105 கிலோ இருந்தாங்க. ஸ்கின் எப்படி கழுத்துக்கிட்ட டார்க்காக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஃபோட்டோ ஃபேஸ் எப்படி வத்தி போயிருக்கு, கழுத்தில் இருக்கிறது எப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுன்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். நம்ம எந்த விதமான மேக்கப்பு போட்டு எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணலை. இது நேச்சுரலாக நம்ம ஒரு பேஷண்ட் சொல்லி கொடுத்து அவங்க ஃபாலோ பண்ண ரிசல்ட் தான். ஸோ இப்போ அதை தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ஸ்